திருச்சியில் விஜய் வைத்த குற்றச்சாட்டு, திமுக மகேஷ் கொடுத்த பதில். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நேற்று திருச்சியில் ஆரம்பித்தார். விமான நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தை தொண்டர்கள் வெள்ளத்தில் 4 மணி நேரம் கடந்து மரக்கடை பகுதிக்கு வந்த அவர் பிரச்சார மேடையில் உரையாற்றினார். விஜய் தனது பேச்சில் திருச்சியில் 2 அமைச்சர்கள் இருந்தும் பொதுமக்களுக்கு பெரிதாக பயனளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். காவிரியாறு இருந்தும் குடிநீர் பிரச்சினை தொடர்கிறது, ஆனால் தீர்வு காணாமல் மணல் கொள்ளை நடைபெறுகிறது என்று விமர்சித்தார். மேலும் திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் பெண்கள் பாதுகாப்பையும் குறித்து பேசினார். திருச்சியில் தற்போது நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக இருப்பதால் அவர்களையே விஜய் குறிவைத்துள்ளதாக கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்த அமைச்சர் அன்பில் மகேஷிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். விஜய் 2 அமைச்சர்கள் இருந்தும் திருச்சிக்காக எதுவும் செய்யவில்லை என்று விமர்சித்துள்ளார். அவரது பிரச்சாரத்தில் அதிகமான மக்கள் திரண்டிருந்தார்கள். அதற்கு உங்கள் பதில் என்ன என கேட்டனர். அதற்கு அன்பில் மகேஷ், நான் முழு விவரத்தையும் இன்னும் பார்க்கவில்லை. இப்போதுதான் விமானத்தில் வந்து இறங்கியுள்ளேன். பார்த்த பிறகு கருத்துக்களை சொல்கிறேன். கூட்டம் அதிகமாக வந்ததாக கூறுகிறார்கள். அதை துல்லியமாக ஆய்வு செய்த பின் கருத்து தெரிவிப்பேன். ஆனால் விஜய் கூட்டத்திற்கு வந்தவர்களில் பலரின் குடும்பங்கள் தமிழக அரசின் நலத்திட்டங்களின் பயன்களை ஏற்கனவே பெற்றுள்ளனர். மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் போன்றவற்றில் அவர் பயன்பெற்றிருப்பார்கள் என்று கூறினார்.